அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் பால் பருப்பு கஞ்சி. இதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். அதை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு அதில் சீரகம், வெந்தயம், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடணும். இதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஃபஸ்ட்டு பால், அதாவது தலைப்பால்னு சொல்லுவோம், அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது பால் தனியாக எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி பாலை நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தண்ணி பாலை ஊற்றி தான் இதை நம்ம இன்னும் வேக வைக்க போகிறோம். தலைப்பாலை நம்ம கடைசியாக தான் ஊற்றுவோம். இந்த தேங்காய் பால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி பால் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அது நல்லா கரைஞ்சிடணும், நல்லா குழைய வெந்துடணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அது நல்லா வெந்ததும் நம்ம கடைசியாக அந்த தலைப்பாலை நம்ம சேர்த்துக்கலாம். அடிக்கடி நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாடு. இப்போ இந்த தலைப்பாலை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம நல்லா சுள்ளுண்டு துவையல் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை சட்னி பண்ணியிருக்கேன். நம்ம புளி துவையல் என்ன வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது வாரம் ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே இந்த காரம், மசாலாஸ் அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம்.